ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. அக்டோபர் 25ஆம் தேதி ஒரு கட்டண பயிற்சி இருக்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது முழுக்க கற்றலுக்கானது. நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக இருக்காது. வரைபடம் கண்டிப்பாக இருக்காது. பைசல் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது உதவும். மிக முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். நிறைய பேர் லாஸ் ஆகிருப்பீங்க. உடனே ஃபாஸ்ட் ஃபுட் காலம் மாதிரி உடனே ரெக்கவர் பண்ணணுன்ட்டுலாம் இதை கற்றுக்கிட்டா பண்ணிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இது கற்றுக்கிறது எதுக்கு அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டுமே நீங்கள் பின்தொடர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டீசெண்டாக உங்கள் கேபிட்டலை பாதுகாத்துட்டு ரிட்டர்ன் எடுக்க முடியும். நிறைய பேர் லாஸ் நிறையா பண்ணியிருப்பீங்க, உடனே ரெக்கவர் பண்ணணுன்ட்டு வருவீங்க, உங்களால் கற்றுக்கவே முடியாது. அதுபோல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் கலந்து கொள்ள வேண்டாம். கற்றுக்கொண்டு உங்களுக்குன்னு ஒரு கேபிட்டல் டீசெண்ட் கேபிட்டல் வச்சுட்டு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இயங்கக்கூடிய வாய்ப்பு பையராகவும் இருக்கணும், செல்லராகவும் இருக்கணும், ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இதில் பங்கேற்கலாம். நிறைய பேர் மெம்பர்ஷிப் கேட்குறீங்க. இது மார்னிங் வீடியோ மெம்பர்ஷிப் வழங்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பிளேலிஸ்ட் நம்ம இப்போ மார்க்கெட் அப்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் மெம்பர்ஷிப் கொடுத்துருக்கோம். அதனை பற்றி தகவல் வேணாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் இதில் எதுவுமே பைசல் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக இருக்காது. ஓகே, இன்றைக்கி காணொளி பார்க்கலாம். நேற்றைய தினம் நம்ம என்னென்ன பாயிண்ட் பார்த்தோம் அப்படிங்கிறத முக்கியமாக நீங்கள் இது ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகே, இங்கே நமக்கு பார்த்தாலே தெரியுது நேற்றைய தினம் ரேஞ்ச் மிக சுருக்கம். அதனால் ரேஞ்ச் இருக்கலாம். NR4 NR7 கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி கூட நேற்று நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கி ரேஞ்ச் பெருசாயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய க்ளோஸ் 25,227, நேற்றைய ஹை 25,267, நமக்கு ஓப்பன் பார்த்திங்கன்னா 25,277. அப்போ இதுக்கு பேர் கேப் அப் ஓப்பன். கேப் அப் ஓப்பன் நடந்ததுக்கப்புறம் நமக்கு சிறு தொகை தான் நமக்கு மேலே போயிருக்காங்க ஓப்பன் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் டு லோ தான் மிக அதிகமாக இருந்திருக்கு. அப்போ இதுவே நமக்கு ஒரு இம்பேக்டட். கால் செல்லர் பயந்துருக்காங்களா, புட் செல்லர் பயந்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இன்றைக்கி புட் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முரண்பாடு இதெல்லாம் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு க்ளூஸ், சிறு குறிப்புகள். நமக்கு கேப் அப் ஆயிருக்காங்க. ஃப்யூச்சர் பாருங்கள், ஓப்பன் ஹை, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வச்சுருக்காங்க. அப்போ ஃப்யூச்சர் முரண்பாடு இருக்கா இல்லையா? அப்போ இந்த ஃப்யூச்சர் ஓப்பன் ஹை நமக்கு பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போகுமா? கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கெட்டோட மூமெண்ட்டில் இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்லா கூட மேலே போயிருக்கலாம். ஆனால் பிரேக் ஆகாத வரை அப்போ இவனே ஓப்பன் ஹை வச்சுருக்கான், ஓப்பன் ஹை பிரேக் பண்ணாமல் எப்படி மார்க்கெட் மேலே போகும்? அப்போ கால் செல்லர் பயப்படுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கனாலே உங்களுக்கு பதில்கள் கிடைத்துவிடும். அப்போ என்னாச்சு, கேஷ் மார்க்கெட் அதாவது ஈக்விட்டியோட ஓப்பனுக்கும் ஃப்யூச்சர் மந்த்லி ஃப்யூச்சர் ஓப்பனுக்கும் முரண்பாடு இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த நவம்பர் ஃப்யூச்சரும் ஓப்பனுக்கு மேலே போயிருக்காங்க, அண்டு டிசம்பர் ஃப்யூச்சரும் ஓப்பனுக்கு மேலே போயிருக்காங்க. ஆனால் நமக்கு கரண்ட் மந்தோட எக்ஸ்பைரியோடது ஓப்பனுக்கு மேலே போகலை. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு நமக்கு கிடைக்கக்கூடிய க்ளூஸ். அடுத்தது 25,250 ஸ்ட்ரைக். அதுக்கப்புறம் 25,350 ஸ்ட்ரைக் மிக முக்கியம்னு சொல்லியிருந்தேன். நமக்கு நேற்று மார்க்கெட் ஆடட் ப்ரீமியம் நம்ம பார்த்துருந்தோம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அதெல்லாம் ஒரு குறிப்புகள் தான். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆடட் ப்ரீமியம் ஜஸ்ட் அதாவது மார்க்கெட் முடியும் போது ஓகே, மார்க்கெட் இடையில இவங்களே ஆடட் ப்ரீமியம் பாசிட்டிவாக இருந்தாங்க. ஸோ அந்த சூழ்நிலை மார்க்கெட் என்னாச்சுன்னு பார்க்கணும். நேற்றைய ப்ரீமியம் 113 ரூபாய், இன்றைக்கி 104 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்காங்க. 9 ரூபாய் மைனஸில் இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணவங்களுக்கு, நேற்று பை பண்ணி வச்சவங்களுக்கு மார்க்கெட்டில் அப்போவும் ரெண்டுமே பை பண்ணி வச்சவங்களுக்கு லாங் ஸ்ட்ரடல் ஒரு ஷார்ட் ஸ்ட்ரடல் அப்படிங்கிறது பார்த்தா ஷார்ட் ஸ்ட்ரடல் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட்டும் லாங் ஸ்ட்ரடல் பண்ணவங்களுக்கு லாஸாக இருக்குது.
அப்போ இந்த ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ப்ரீமியம் 113. ஆனால் இவங்க ஒருத்தரே 195 போயிருக்காங்க. தனியாக இவங்க ஒருத்தரே 195 போயிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? 113லேருந்து 195னா கிட்டத்தட்ட 70 புள்ளிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 70 to 75 புள்ளிகள், நமக்கு 180 புள்ளிகள்னு எடுத்துக்கலாம். 80 புள்ளிகள் வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்ட்ராடல் பண்ணதில் அவங்களுக்கு லாஸ் தான் வந்திருக்கும் செல்லர்ஸ். அந்த இம்பேக்ட் தான் மார்க்கெட்டை இன்னும் மீண்டும் கீழே கொண்டு போனது. அதற்கப்புறம் சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு அக்டோபர் 20 கான்ட்ராக்டோடது. அக்டோபர் 20 கான்ட்ராக்டோடது 25,300 இவங்களோடது பாருங்கள் 128 147. அப்போ காமன் ஏரியாவை நம்ம 138 அப்படிங்கிறது இருந்திருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று ஆடட் ப்ரீமியம் வந்து 275. இன்றைக்கி எல்டிபி படி பார்த்தா இப்போது 21 பாயிண்ட் வந்துட்டு இவங்க பாசிட்டிவில் இருக்காங்க. இப்போது நேற்று ஷார்ட் பண்ணவங்க லாஸில் இருக்கிறாங்க, பை பண்ணி வச்சுருந்தவங்க ப்ராஃபிட்டில் இருந்திருப்பாங்க முடிவில், மார்க்கெட் முடிவில். அப்போது மார்க்கெட் வந்துட்டு நாளை தினம் கண்டினியூ ஆகணும் அப்படின்னாலே இந்த 25,300 புட் ஆப்ஷன்ஸ் நமக்கு கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இவங்க கண்டிப்பாக ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே நாளைக்கு ட்ரேட் நடக்கக்கூடாது. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே தான் இருக்கணும். கீழே இருக்குது அப்படின்னாலே நம்ம வந்துட்டு அது அந்த இடத்துல மார்க்கெட் சைடுவே போகலாம், இல்லைனா மார்க்கெட் ஏறக்கு அது உந்துதலாகவும் இருக்கலாம். இதை உன்னிப்பாக கவனிக்கணும். ஃபியூச்சரோட ஹை எதுனா வீக்லி ஃபியூச்சர் அக்டோபர் 20th கான்ட்ராக்டோடது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 25,347, லோ பார்த்தீங்க அப்படின்னா 25,098. இங்கே பாருங்கள் 25,350. நேற்றைய அடிப்படையில் 138 ரூபாய் அப்படின்னு நம்ம காமன் ஏடிஎம் வச்சுருந்தோம். இங்கே பாருங்கள் 25,350 வரும்போது காலுடைய ஹை புட்டோட லோ நமக்கு மீட் ஆகலை. இது வந்து நான் மீட்டிங் ஸ்ட்ரைக்கு. இது நம்ம நான் மீட்டிங் ஸ்ட்ரைக்கு நம்ம பேர் வச்சுருக்கோம். இது வந்து என்னென்ன வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். இப்போது இவங்க 25,350 கால் புட் நமக்கு என்ன 138. அப்போ 138க்கு கீழே புட் வந்துட்டாங்க, கால் வந்து 138 போகலை. அப்போது 25,350 காலுடைய ஹைக்கு மேலே தான் புட்டோட லோ வச்சுருக்கு அப்படின்னா இவங்க ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. எப்போ வரனா இது மீட் ஆகாத வரை ஸ்ட்ராங் என்று ஓரளவுக்கு எடுத்துக்க முடியுமுடைய, ஆனால் உறுதியாக எடுத்துக்க முடியாது. உறுதியாக எடுத்துக்கணும் அப்படின்னா அதற்குன்னு சின்ன சின்ன இது இருக்குது. ஆனால் எப்போவுமே இதெல்லாம் ப்ராபபிலிட்டி தான், என்ன வேணாலும் மார்க்கெட்டில் நடக்கலாம். அதனால் இதை உன்னிப்பாக கவனிக்கணும். அடுத்தது இவங்க பார்த்திங்கன்னா நான் மீட்டிங்கா இங்கே பாருங்கள் 25,100 25,098 தானே. அப்போ புட்டோட ஹை 149, காலோட லோ 147. அப்போது மீட் பண்ணியிருந்தா 128 130னா 129ன்னு வச்சுட்டா கூட இங்கே பார்த்தீங்கன்னா 148. அப்போது மார்க்கெட் லோ வரும்போது என்ன இருக்குது, ரகுவரன் எட்டி பார்த்துருக்காரு அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைக்குது. அப்போ நாளைய தினம் நமக்கு இந்த 148க்கு மேலே 25,100 புட் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்போ அதனால தான் மார்க்கெட்டோட லோ இது இம்பேக்ட் ஆகிருக்கு. அட்டவணைப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு 25,300 கால் 200 கால் 25,200 புட் கொடுத்துருக்காங்க. இப்போது மார்க்கெட் 25,150 தான் முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போது இதில் மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 25,300 கால் 200 கால் அண்ட் 25,200 புட். இப்போ மார்க்கெட் நாளைக்கு கீழே போகணும் அப்படின்னா இந்த 25,200 புட் கண்டிப்பாக ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே இருக்கணும் அண்ட் இந்த ஹைக்கு மேலே இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் சைடுவே போகலாம், இல்லைனா மார்க்கெட் மேல் நோக்கி போகிறக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ மார்க்கெட் மேலே தான் போகணும் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா நாளைக்கு ஓப்பன் லோ அல்லது ஓப்பன் நியரஸ்ட் லோ கொடுத்துட்டு இந்த கால் ஆப்ஷன்ஸ் 25,300 கால் 200 கால் எல்லாம் ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்டு இவங்களோட ஆப்பனண்ட்டோட ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சால் மார்க்கெட் மேலே போகிறக்கு வாய்ப்புகள் அமையலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இறங்குறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆடட் ப்ரீமியம் நமக்கு பாசிட்டிவ்னு வச்சுருக்காங்க. அதனால் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். இது டேர்ன் ஓவர் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 25,200 கால் 200 புட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 25,300 கால் 300 புட் கொடுத்துருக்காங்க. 25,100 கால் 100 புட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு செட் ஆஃபாக இருக்குது. அப்போ மார்க்கெட் 25 to 25,300. அப்போ நாளைக்கு
இந்த 25,200 கால் புட்டு தான் நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்க போகிறாங்க. அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா 25,200 காலோடலோ புட்டோடலோ நியர்பை 200. அப்போ அதனால் 200ன்னு வச்சுட்டா நமக்கு கூட 25,400 25,000 ஒரு இம்பேக்ட் ரேஞ்சாக இருக்க போகுது. இந்த 25,200 கால் 200 புட் யார் ஒருவர் 200க்கு மேலே ட்ரேட் நடந்துட்டு இருக்காங்களோ அவங்க தான் மார்க்கெட்டை வந்து ட்ரெண்டை டிசைட் பண்ணி கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் வந்துட்டு க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல, அதனால் நம்ம எங்கே மார்க்கெட் முடிஞ்சிருக்கு, ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஸ்ட்ரைக்கோட எல்டிபி மிக குறைந்த டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்க போகிறோம். அப்போ இது 137 137 145 ஒரு 8 ரூபாய் 7 ரூபா வித்தியாசம் வச்சுட்டாலும் கூட ஒரு 141 அப்படிங்கிற காமன் ஏடிஎம் நம்ம எடுத்துக்கலாம். இதோட இது பார்த்திங்கன்னா காமன் ஏடிஎம் 141 செல்லர் பேனிக் ஏரியா அப்படின்னு எடுத்துட்டா, கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் ஏரியான்னு எடுத்துட்டா 25,012 25,295. ஸ்ட்ராடல் அப்படின்னு எடுத்துட்டா இந்த ரெண்டு ப்ரீமியத்தை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 280 வரும். அதனால் 24,867 25,433. சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா 24,975 25,088. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா 25,274 25,409 இருக்கும். இதோட எல்லாமே கால்குலேஷன்ஸ் வித் ஃபார்முலாவோட தான் கொடுத்துருக்கோம். அங்கே ரிசல்ட்டை மட்டும் நான் சொல்லிட்டேன். இப்போது நமக்கு இந்த கான்ட்ராக்ட் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்துட்டா அக்டோபர் 20. அப்போ அடுத்த வாரம் நமக்கு செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் விடுமுறை. அதனால திங்கட்கிழமை 20ஆம் தேதியே நமக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்க போகுது. அப்போ இதுக்கு 4 நாள் தான், அதாவது 4 வர்த்தக நாட்கள் தான் இதுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த இருக்கிறதுல ப்ரீமியம் நேற்றைய ப்ரீமியத்தை விட இன்றைய ப்ரீமியம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்கோம். 141 நம்ம இங்கே பார்த்தது எவ்வளோ அப்படின்னா 300ஓடது பார்த்திங்கன்னா நமக்கு 138. அப்போது இன்றைக்கி டிகேவே நடக்கலை அப்படிங்கிற அர்த்தம். அப்போ 4 நாள் வச்சு செய்யணும். அப்போ இதற்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டோட மொமெண்டம் என்ன நடக்கிறாங்க அப்படிங்கிறதை உன்னிப்பாக கவனிக்கணும். இம்ப்ளாய்ட் வாலிட்டி லோவாக இருக்குது. நம்ம எப்போவுமே இம்ப்ளாய்ட் வாலிட்டி லோவாக இருக்கும்போது நம்ம பேசிக்குவோம் மார்க்கெட் வந்து ஒரு சைடுவே போகும், மந்தமாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் இப்போ இந்த ஒரு 2 வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. அப்போ இது ஒரு சூழல், ஏதோ நம்ம நினைக்கிறத கொஞ்சம் மாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி இம்ப்ளாய்ட் வாலிட்டி கம்மியாக இருக்கும்போது வால்டைலெல்லாம் இப்படி நடக்காது, ஆனால் வால்டைல் நடக்குது. ஓகே, இது பாருங்கள் வீக்லி எக்ஸ்பைரி. இன்றைக்கி நமக்கு கால் செல்லரோட பேனிக் பிளேஸில் ரிட்டர்ன் ஆகிட்டு, அதே மாதிரி புட்டோட லோவை மைனஸ் பண்ணும்போது ஒரு சப்போர்ட் ஒன் அண்ட் புட் செல்லர் பேனிக் பிளேஸ் அந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ் மட்டும் வந்துட்டு திருப்பி அதை பிரேக் பண்ணதுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இது வந்துட்டு நமக்கு புட் செல்லர் கால் செல்லர் பேனிக் பிளேஸ் அது ரெண்டையும் ஆட் பண்ணுற ப்ரீமியம் அண்டு புட்டோட ஹை அதையும் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்துட்டு கீழே லோவில் இருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸே நமக்கு ரெக்கவர் ஆகிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நடந்தது, இது எப்படி இம்பேக்டட் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொன்றாக மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டில் பார்க்கலாம். இது பாருங்கள் 25,250. அப்போ அதனால் நம்ம 25,150 காலுக்கும் 350 புட்டுக்கும் நம்ம எடுத்திருந்தோம். அந்த இம்பேக்டட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடம் வந்துட்டு 25,250, இந்த இடம் 200 150 100 அடுத்து 25,050 ஜோன். இப்போ கரெக்டாக மார்க்கெட் 25,050 மட்டும் வந்திருக்காங்க. இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நம்ம சொன்ன ரேட்டு வந்து இதான் ஆப்ஷன் கிரீக்ஸ் வேல்யூன்ட்டு. இதை வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் வந்துட்டு மெம்பர்ஷிப்பில் இந்த லெவல்ஸை நம்ம கொடுத்துடுவோம் காலையில். ஓகே, இப்போ பாருங்கள் மார்க்கெட் இந்த இடத்துல கீழே வந்திருக்காங்க. இந்த கீழே வந்தவங்க பார்த்திங்கன்னா இதுதான் மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 123. நம்ம 150 அப்படிங்கிற ஆடட் ப்ரீமியம் நேற்றே பார்த்துருந்தோம், அந்த வீடியோஸில் இருந்தது. கரெக்டாக செகண்ட் ஹாஃபில் அதுதான் சப்போர்ட்டிவாக எடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள் ஒவ்வொரு விஷயமும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா க்ளூஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் இது சேமாவை நான் மாற்றிடுறேன். 25,250 கால் 250 புட் போடுறேன். இப்போ உங்களுக்கு அது
சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் கீ பாயிண்ட்ஸாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இது பாருங்க, காலையில் இவங்க போட்ட லோ அப்படிங்கிறது 22. சாரி, பார்த்துக்கலாம். $25,250 புட்டோடது 22 ரூபாய் தான். நம்ம பேசணும் கரெக்ட் தான். 22 ரூபாய் லோ. இங்கே பாருங்க, இங்கே இருக்கு லோ. நமக்கு பாருங்க 60 ரூபாய் தான் மார்க்கெட் வந்து செகண்ட் ஆஃப் நமக்கு வந்துட்டு இறங்கிட்டு திருப்பி அவங்க ஏறினாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துல லோ அப்படிங்கிறது நமக்கு காலையில் போட்ட லோவை பிரேக் பண்ணலை. அடுத்து 25,200 மாத்திரம் பாருங்கள். காலையில் போட்ட லோ 12 ரூபாய். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவங்களும் என்ன பண்ணல, பிரேக் பண்ணவே இல்லை. அங்கிருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபாயிலிருந்து 54 ரூபாய். இதையும் உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும். அடுத்த பாயிண்ட் அவுட் பாருங்கள், 25 100 கால் 100 புட். அதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். 100 கால் 100 புட். இங்கே பாருங்க, 22 rupees அப்படிங்கிறது வந்துட்டு இவங்க லோ வச்சுருந்தாங்க. இந்த செகண்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 25 100 கால் 100 புட் ஆப்ஷன்ஸ். நமக்கு இந்த லோ 22ங்கிறது புட் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கால் ஆப்ஷன்ஸ் கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 22. அந்த சமயத்தில் புட் ஆப்ஷன் போனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 நியர் போயிட்டு திருப்பி 2 பேரும் மிங்கில் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 22 ரூபாய்க்கு. அந்த 22 ரூபாயிலிருந்து இவங்க அதுக்கப்புறம் காலும் புட்டும் இந்த இடத்துல 22க்கு மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன்ஸ் மீண்டும் ஒரு முறை அவங்க இம்பேக்ட் பண்ணிவிட்டு திருப்பி எவ்வளோ மட்டும் வராங்க, 100 ரூபா மட்டும் வராங்க. எவ்வளோ வேகமாக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இதே இடத்துல 25 150 கால் 150 புட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இவங்க 2 பேருமே ஒரு 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு மீட் பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்ட் அவுட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு 40 ரூபா மட்டும் ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மீட்டிங் பாயிண்ட்டே நமக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 25 150 கால் புட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இவங்க 2 பேருமே மீட் பண்ணும்போது இது வந்துட்டு கால் ஆப்ஷன், இது வந்து புட் ஆப்ஷன்ஸு. இந்த இடத்துல அவங்க மீட் பண்ணும்போது ஒரு 10 ரூபா, ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ மட்டும் வராங்க, 40 ரூபா மட்டும் வராங்க. அந்த இடம் தான் ஜாக்பாட்டாக இம்பேக்ட் ஆச்சு. இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸ் 25 100 புட் அண்ட் 150 புட் எல்லாமே மார்னிங் அவங்க போட்ட லோவை பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவங்க காலையில் மார்னிங் போட்ட லோ 7 ரூபா. அந்த 7 ரூபா தான் நமக்கு 25 150 காலுடைய லோவாக ஒரு 5 ரூபா அந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்த பேஸ் பண்ணி இவங்க 2 பேரும் மிங்கில் ஆகிறது வந்துட்டு ஒரு 14-15 ரூபாயில் மிங்கில் பண்ணுறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா போயிட்டு திருப்பி அவங்க இறங்கிட்டாங்க. ஸோ இது எல்லாம் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸ். இதெல்லாம் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே மார்க்கெட்டில் மொமெண்டம் இது வந்து ஓவர் ட்ரேட் பண்ண கூட உங்களுக்கு தோணும், தூண்டக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ஸை மட்டும் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 250 புட் அண்டு 200 புட்டோட லோ பிரேக் பண்ணவே இல்லை, காலையில் போட்ட லோவை பிரேக் பண்ணலை. அதனால தான் மார்க்கெட் 25-200க்கு கீழேயே நமக்கு முடிவுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அங்கே அமைஞ்சது. ஸோ மார்க்கெட் ஏன்னா அந்த இடத்துல ரெக்கவர் கொடுத்தாங்க, அந்த ரெக்கவர் அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துக்கக்கூடிய ஆன்சர் ஷீட் மாதிரி இதை நல்லா ரீட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அமையும். ஸோ இதை நல்லா புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. இப்போ 25,100 கால் பார்த்தீங்கன்னா நமக்கு 22 ரூபாய் தான் லோவே போட்டிருந்தாங்க. அப்போ அந்த 22லிருந்து கிட்டத்தட்ட 85 to 100 அவங்க ரீச் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு வீரியம் இந்த இடத்துல இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 22 இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 25,100 புட் ஆப்ஷன்ஸ் 5 ரூபாய் லோ போட்டுட்டு திருப்பி 22 to 25 மட்டும் தான் வந்தாங்க. அங்கேருந்து இவங்க கீழே போகிறாங்க, இவங்க அப்படியே ஷூட் அப் ஆகிறாங்க. அதுதான் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ஸோட அவ்வளவு வீரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.